Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த அரசியல் பயணம் விசிகாவுடனா விஜயுடனா எப்படி இருக்கு? ஆதவ் அர்ஜுனோட அடுத்த அரசியல் பயணம் விடுதலை சிறுத்தைகளின் ரோலுங்கிறது பாமகவுக்கு எதிரான ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் தான். இந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ்ங்கிறத தாண்டி அவங்களே பாமக மாதிரி இண்டிபெண்டன்ட் சக்தி அல்ல. ஆதவ் அர்ஜுனாவுடைய தலைவர் யார்? விஜயா திருமாவளவன்? எடப்பாடி கிட்ட 5 சீட்டு கொடுக்க போறாருன்னு சவுக்கு சங்கர் அன்னைக்கு சொல்லியிருந்தார். பழைய சவுக்கு சங்கர் ரோல தான் இப்ப ஆதவ் அர்ஜுனா எடுத்திருக்கிறாரு. சவுக்கு சங்கர் கடந்த காலம், ஆதவ் அர்ஜுனா நிகழ்காலம். எடப்பாடி பழனிசாமியால காங்கிரசுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்ல. வணக்கம் சார். ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த அரசியல் பயணம் விசிகாவுடனா விஜயுடனா எப்படி இருக்கு? ஆதவ் அர்ஜுனோட அடுத்த அரசியல் பயணம் விசிகாவை எப்படியாவது கரைச்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியே கொண்டு வந்துட முடியும்னு தான் அவர் முயற்சி பண்ணுவார். ஏன் ஆதவ் அர்ஜுனா மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? திருமாவளவனை நான் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இது நான் வெளிப்படையா சொல்றேன். வெளிப்படையா திருமாவளவன் நான் சம்பாஷணை பண்ண விஷயம்தான். நான், மாதவன், பிரசாந்த், ரிஷி, ஜெயந்தன் எல்லாருமே போய் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம். ஒரு உடல்நல குறைவா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. நான் பார்த்துட்டு வாரம் என்னென்ன நீங்க இருக்கிறீங்க, எதையும் எதிர்பார்க்காம என் நலன்ல இருக்கக்கூடியவங்க, உண்மையை உரைக்க சொல்லக்கூடிய என்ன வெற்றி பெறன்னு சொல்லக்கூடியவங்க, இருங்கண்ணே பேசிட்டு போவேன்னாரு. இல்லை நீங்க டயர்டா இருக்கிறீங்கன்னு. அண்ணங்கிட்ட பேசுறதால என்ன டயர்டா இருக்குன்னு 1/2 மணி நேரம் கூட இருந்து பேசினார். பேசும்போது நான் சொன்னேன், நீங்க அணி மாறினா அடிக்கடி அணி மாறின மாதிரின்னு இதர ஜாதிகள் உங்களை தோக்கடிச்சு போடுவான். நீ உங்களோட வெற்றியில இதர ஜாதிகளுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அதே மீறி தான் நீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன்ல நீங்க பழைய கன்சல்டேஷன் ஜெயித்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அணி மாறீங்களா? 2009 டாக்டர் ஐயா அணி மாறினது மாதிரி அவ்வளவு சீட்டும் டாக்டர் ஐயா தோத்து போனாரு. ஆனா அதிமுக அந்த கூட்டணியில தென்சென்னை ஜெயித்தாங்க, திருவள்ளூர் ஜெயித்தாங்க, சேலம் செம்மல அண்ணன் ஜெயித்தாரு, விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிச்சு அதிமுக ஜெயித்தாங்க, மயிலாடுதுறை ஜெயித்தாங்க, OS மணியன் நினைக்கிறேன், திருப்பூர் ஜெயித்தாங்க, அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டில் ஜெயித்தாங்க. ஐயா 7 சீட்டை ஜெயலலிதா மேல ரிட்டைலர் ஜெயிக்க வச்சாங்க. ஆனா டாக்டர் ஐயாவுக்கு அவ்வளவு சீட்டும் போயிட்டுன்னா அடிக்கடி குரங்கு மாதிரி கிளைக்கு கிளை மாறுறதான்னு இதர ஜாதிகள் ஓட்டு எதிரா போயிட்டு, அப்ப நீங்க அணி மாறினா உங்களுக்கு அந்த இமேஜ் வரும், மற்ற ஜாதி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க கொடுத்த அட்வைஸா? வெளிப்படையா கொடுத்தேன். அப்ப அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆட்கள் ஹாஸ்பிட்டல்குள்ள இருந்தாங்க, என்னோட கூட வந்தவங்களும் இருந்தாங்க. இது தெளிவாகவே சோதரர்கிட்ட சொன்னேன். வட தமிழகத்தின் வெற்றி வீரர்னு அவரை உண்மை நிலைமை உண்மைதான், அது ஒண்ணும் பொய் இல்ல, மற்றவன் சொல்லதுக்கு தயங்குவான். இதுக்கும் ஆதவ் அர்ஜுனா மீது நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் விஷயத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா அது தெரியும். அதுக்கு பிறகு நான் சொன்னேன், அதிமுக வன்னியர் கட்சியா இருக்குது, ஸ்டாலின் தர்றது MP போஸ்ட், எடப்பாடி கிட்ட 5 சீட்டு கொடுக்க போறாருன்னு சவுக்கு சங்கர் அன்னைக்கு சொல்லியிருந்தார். பழைய சவுக்கு சங்கர் ரோல தான் இப்ப ஆதவ் அர்ஜுனா எடுத்திருக்கிறாரு. சவுக்கு சங்கர் கடந்த காலம், ஆதவ் அர்ஜுனா நிகழ்காலம், அவ்வளவுதான். ஏன் இப்படி ஒரு ஒப்பீடு சவுக்கு சங்கரோட ஆதவ் அர்ஜுனா? அதைத்தானே சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டாலே உங்களுக்கு அது புரிஞ்சுவிடும். சவுக்கு சங்கர் 5 சீட்டு அதிமுக எடப்பாடி திருமாவளவன் கொடுக்கிறாரு. திருமாவளவன் அதிமுக கூட்டணி ஒரு ஊடகத்தில் அவர் பண்ணிட்டே இருக்கிறார், அது நடக்க போகுதுன்னு சொன்னாரு. நாம திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட், இது வரும் சீட்டு தான், வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னதுல நாம என்ன சொன்ன கருத்து என்னன்னா, இது வன்னியர் கட்சியா இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது பொதுத்தள கட்சி, இப்ப எடப்பாடி கட்சியா இருக்கும்போது 10.5% கொடுத்த ஒரு வன்னியர் கட்சியா இருக்குது. அங்க வன்னியர் தலைவர்கள் பெரிய டாமினண்டா பிரமாதமா இருக்காங்க. சோ வன்னியர் ஓட்டுகளை தன்வசப்படுத்தி இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமியால வன்னியர் ஓட்டை திருமாவளவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியாது. வன்னியர் கட்சிங்கிற இமேஜ் வந்த அதிமுகவுக்கு பரையர் சமூக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. இந்த இடத்துல நான் ரவிக்குமாரையும் கம்பேர் பண்ணிக்கிறேன். ரவிக்குமார் இதுதான் 2011 திருமாவளவன் மார்ச் 1ஆம் தேதி ஸ்டாலின் பிறந்த நாள்ல கூட்டணியை முடிச்சிடுறாங்க. அந்த கூட்டணி திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லை, திமுக பிரச்சனை இல்லை, அந்த கூட்டணியில பாமக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுங்கிறது பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன் தான், இளைய பெருமாள்கிட்ட இருந்து வந்த நெகட்டிவ் போலரைசேஷன் தான். அப்ப அது உருப்படாது, தேராது, பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவளை நட்பாயிரம்னு நாம சொன்னோம். ஹிண்டு பத்திரிகையில நம்மளையே குற்றஞ்சாட்டி ரவிக்குமார் அந்த இதை சாதிச்சுக்கிட்டார். ஓகே, அது அரசியலா தான். அப்ப நாம KK நகர் சவர்ணபுரம் ஹோட்டல்ல நான், என் தம்பி கண்ணன் எல்லாம் போது சகோதரர் திருமாவளவன் வராரு, உருப்படாது, பொருந்தா கூட்டணி, வீணா போயிடுமே, வெற்றி வீரர் நீங்க இருந்தது போயிருமேங்கிறத நான் சொல்றேன். அப்பவே கொடியை விட்டுறாங்க, அது பண்றாங்கன்னு சொல்றேன். நான் 1 சீட்டு வேணா ஜெயிக்கலான்னு சொன்னேன். 1 சீட்டும் ஜெயிக்கல, வாஷ் அவுட் ஆயிட்டாரு தொல் திருமாவளவன். அதுக்கு பிறகு 7 வருஷம் பெரிய வில்டர்னஸ்ல இருந்துகிட்டு 2019 அவர் ஜெயிக்கிறாரு. 2019 அவர் ஜெயிக்கும் போது சுனில் கனகூலு தான் அவரை எங்க திமுக கூட்டணிக்கு நிறுத்ததுக்கு முயற்சி பண்ணாரு. சுனில் கனகூலு
நன்றி கடன்லாம் இல்ல, அவர் பணம் வாங்கினாரு, ஸ்டாலினுக்கு எது நல்லவோ அதை செய்தாரு. ஃபார்ச்சூன் ஹோட்டல்ல நம்மகிட்ட வந்து கேட்டாரு. நான், என் ஃப்ரெண்டு நாராயணசாமி, எல்லாருமே, பாக்கியராஜி எல்லாருமே இருக்கும்போது தான் வந்தாரு. வரும்போது எது பெட்டர்ன்னு சொல்லும்போது திருமாவளவன் தோத்து இருக்கிறாரு, அவரு கூட அவருக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்தா நிறைஞ்ச லாபம், ராமதாஸ் வெற்றியில இருக்கிறாரு, வெற்றியில இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு எதிராக பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்கும், அதிக சீட்டு கொடுக்கணும், அதனால திருமாவளவன் மூலமா ஜெயிக்கிறது தான் கலைஞரை விட சாதனை படைச்ச ஒரு வெற்றியாளராட்டு ஸ்டாலின் வருவாரு, இதான் நல்லதுன்னு சுனில் கனகூலு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஜெயித்து வரும்போது நாம் சொன்னக்கூடிய ஆலோசனையை கேட்காதனால அங்க கோட்டை விட்டங்கிறத என் நண்பர்கள் முன்னாடி சுனில் கனகூலு சொன்னாரு. நான் அது ஒன்றும் வெளிப்படையா நடந்த விஷயத்த 2 பேரை சாட்சியா வச்சு சுனில் கனகூலையும் சொன்னதை தான் நான் சொல்றேன். அப்போ ராமதாஸோட திருமாவளவன் தான் பெட்டருங்கிறத நாம சொன்னோம். அந்த கட்டத்துக்குள்ள சுனில் கனகூலு தான் திருமாவளவனுக்காக நின்னாரு. அவர் என்கேஜ் ஆகி ரெமுனரேஷன் தான் பண்றாரு. பட் இந்த இதுல தெளிவா நின்னாரு. ஸ்டாலின் வந்து ராமதாஸ் அன்புமணியோட இது பெட்டர்னு நின்னாப்புல. இதுல கடைசி கட்டத்துல கட்சி வசந்தகுமார், விஜயதரணி, காங்கிரஸ் லாபி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ராமதாஸ் இருந்தாதான் 40 ஜெயிக்க முடியும், அல்லது ஒரு 10 சீட்டு போயிடும், அதனால திருமாவளவனை தள்ளி விட்டுக்கிட்டு ராமதாஸை சேர்க்கணும்னு ஒரு பெரிய லாபி காங்கிரஸ்ல ஒர்க் பண்ணிச்சு. அப்போ ஹெச் வசந்தகுமார் ராமதாஸ் இங்க வராருன்னு சொன்னாப்புல, இவர் விஜயதரணி ராமதாஸ் இங்க வராருன்னு சொன்னாப்புல, டாக்டர் ஐயாவே காங்கிரஸ்ல இருந்தாலும் இருப்பமே தவிர பாஜகல இருக்க மாட்டாங்கிற பேட்டியை அவரே சொன்னாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள எப்படி இதை சமாளிக்கணுங்கிறது பிரச்சனையா இருந்தது. டாக்டர் ஐயா வந்து பசிப்பிணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னதும் திமுக தரப்பு சோனியா அம்மையார்கிட்ட, இப்படி எங்க எதிரிய பசிப்பிணி மருத்துவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட நாங்க எப்படி கூட்டணியில கொண்டு வர முடியும், சப்போஸ் மோடியை பாராட்டிக்கிட்டு நாங்க உங்க கூட்டணியில இருக்க முடியுமான்னு சொல்லும் போது ஃபைனலா திருமாவளவன் திமுக கூட்டணியில இடம்பெற்றார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க தேவையில்லைன்னு 2004 சொல்லும் போது கலைஞர் வந்து ராமதாஸ்னாலே கொஞ்சம் அச்சப்பட்டு அரசியல் பண்ணுவாரு. அவர் அச்சப்பட்டு அதை திருமாவளவனை கிருஷ்ணசாமியை தள்ளி விட்டுட்டு ராமதாஸுக்கு 7+1 கொடுத்து அன்புமணியே சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த அணியை கலைஞர் கட்டமைச்சிட்டாரு. அன்னைக்கும் திருமாவளவன் சேர்த்திருந்தா இந்த இதோட அதிக சீட்டு கிடைச்சிருக்கும். திருமாவளவன் ராமதாஸ்ல திருமாவளவனை மு க ஸ்டாலின் சேர்த்து கலைஞரோட ஒரு ஷார்ப்பா தேர்தல் வியூகங்கள்ல நிமிடர்னு ஸ்டாலின் நிரூபிச்சது. ஸ்டாலின் தாங்க லீடருக்கு தாங்க எல்லாம். ரவீந்திர துரைசாமி ஒன்று சொல்லியிருக்கலாம், கலைஞர் குப்பை கூடையில் தூக்கி போட்டிருக்கலாம், ரவீந்திர துரைசாமி சொன்ன கருத்தை ஸ்டாலின் எடுத்திருக்கலாம், முடிவு எடுக்கிறது ஸ்டாலின் தான். அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் தான் கலைஞரோட மிகப்பெரிய சாதுரியமான ஒரு தேர்தல் வெற்றிலங்கிறத நிரூபிச்சாரு. சோ இந்த இடத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளின் ரோலுங்கிறது பாமகவுக்கு எதிரான ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் தான். இந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ்ங்கிறத தாண்டி அவங்களே பாமக மாதிரி இண்டிபெண்டன்ட் சக்தி அல்ல. பாமக தனிச்சு நின்று அன்புமணியை முதல்வராக சொல்லி 5.5% ஓட்டு எடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கடைசியா மக்கள் நல கூட்டணியில 0.7% வாக்கு தான் எடுத்தாங்க. சோ விடுதலை சிறுத்தைகளுக்கு யூட்டிலிட்டிங்கிறது பாமகவுக்கு எதிராக தான் அதோட பயன்பாடு இருக்கும். இப்போ அதிமுகவும் வன்னியர் கட்சிங்கிற இமேஜ் வந்ததுனால அதிமுகவுக்கு எதிராட்டும் அதன் பயன்பாடு இருக்குது. சோ விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. அந்த வகையில ஸ்டாலின் கூட இருக்கிறது வரதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு பொலிட்டிக்கல் லைஃப். அல்லது குழந்தையை காப்பாற்றணும்னா ஸ்டாலின் கூட இருந்துதான் ஆகணும். இந்த இடத்துல நான் ஸ்டாலின் தான் எல்லா அண்ணும் பேசவும் தயார் இல்லை. ஸ்டாலினும் ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்து வந்தவர் தான். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய வெற்றியை பெறாங்க. 25% தான் ஸ்டாலின் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு இல்லையா, இதுக்கு திமுக காரங்க பதில் சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தெருவில் போறவன் சொன்னாங்க, தெருவில் போறவன் இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா மீது அபாண்டமான இல்ல திமுக. நான் ஆதவ அர்ஜுனா நான் மதிக்கிறேன். திமுக காரங்க அப்படி நினைப்பாங்கன்னு சொல்றேன். என் வார்த்தையை தெளிவா ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பெரிய பரபரப்பா இருக்கிறாரு. திமுக காரன் அப்படிதான் நினைச்சு, யாரோ ஒருத்தன் தெருவில் போறவன் திருமாவளவன் வச்சு நம்மகிட்ட மோத நினைச்சா நம்ம ஏன் திருமாவளவனுக்கு 0.7 நம்ம ஏன் சொல்லி அந்த மோதலை உருவாக்கணும்னு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி ஸ்டேக் ஹோல்டர்னு திமுக நினைப்பான். இப்ப புரியுதுல உங்களுக்கு? ஆதவ அர்ஜுனா பெரிய ஆளுதான், அதை நான் மறுக்க வரல. திமுக பார்வையில தெருவில் போறோம் ஒருத்தன் சொல்றதுக்காக நம்ம திருமாவளவனுக்கு 0.7 தான் நம்ம ஏன் சொல்லணும் திமுக காரங்க நினைப்பாங்க. நான் எனக்கு திருமாவளவன் தப்பு பண்ணி 11 மாதிரி தப்பு பண்ணி வீணா போயிடக்கூடாதுங்கிற அக்கறை வரதமிழகத்தின் வெற்றி வீரர் என் சகோதரர் திருமாவளவன் சொல்லக்கூடிய திருமாவளவன் மேல இருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையை சொல்றேனே தவிர திமுக காரன் அந்த இதை விவாதத்தை இது பண்ண மாட்டாங்க. என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் மிகப்பெரிய என்டூரன்ஸ் உள்ளவர். இது என்ன ஆயிரப்போகுது? ஆதவ அர்ஜுனாவுக்காக திருமாவளவனுக்கு 0.7 தான் நம்ம ஏன் சொல்லணும்னு திமுக காரங்க நினைப்பாங்க. நான் உண்மையை சொல்லி ஆதவ அர்ஜுனா அவரு பீலா விட்டுட்டு தீர்றது இதெல்லாம் பீலாங்க. நீங்க 25 திமுகக்குன்னா திருமாவளவனுக்கே 0.7 தாங்கிறத ரவீந்திர சாமி சொல்றான். இதை ஒரு திமுக காரங்க சொன்னா அது விரோதமாயிரும், பகையாயிரும். ஆதவ அர்ஜுனா எதிர்பார்க்கிறது அந்த பகையை தான். எனக்கு அதுல பிரச்சனை இல்லை.
நானே ஸ்டாலின் வந்து இன்னைக்கு கலைஞரோட பெரிய வெற்றியில இருக்கிறாரு. திராவிட இயக்க தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர், தென் புரட்சி தலைவர் பெறாத வெற்றியில ரொம்ப உயரத்துல இருக்காரு. மோடியால மதிக்கப்படுறாரு, சோனியால மதிக்கப்படுறாரு. உண்மையை சொல்லக்கூடிய நானே ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்துதானே இந்த வெற்றியை பெற்றாரு. ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்தாலும் இந்த வெற்றியை பெற்றாரு. அவர் அதனால ஒரு தடவைக்கு பல தடவை அலர்ட்டா இருப்பாரு, கேர்ஃபுல்லா இருப்பாரு, என்டூரன்ஸோட இருப்பாரு, அபண்டன்ட் காஷன்ல இருப்பாருன்னு நானே அதுதானே சொல்றேன். நான் அந்த ஆர்கே நகரையும் சொல்றேன், ஸ்டாலினோட மிகப்பெரிய வெற்றியும் சொல்றேன், ஸ்டாலினுக்கு 25 தாங்கிற உண்மையும் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் தாண்டி பெரிய உயரத்துக்கு வந்துட்டாரு. மோடியாலையும் சோனியால மதிக்கப்படுறாருங்கிற உண்மையும் சொல்றேன். இந்த உண்மையை சொல்லக்கூடிய நான் தான் என் சகோதரன் நெகட்டிவ் போலரைசேஷன்ல என் சகோதரர் திருமாவளவன் வடதமிழகத்தின் வெற்றி வீரன் சொல்லக்கூடிய நான் தான் தனிச்சு போட்டிட்டா 0.7 தான். திமுக இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அணியை விட்டு எங்க போனாலும் 10 வருஷ அரசியல் அவருக்கு பால் தான் சொல்றேன். ஆதவர்ஜுனாவுக்கு, திருமாவளவனுக்கு 10 வருஷ அரசியலை பற்றி எல்லாம், பாலாவை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவருக்கு கலைஞர் ஸ்டாலினோட சன்னின்ல அவர் பேர் என்ன, சபரிசன் மேல உள்ள வன்மத்துல அவர் வந்து நெகட்டிவாட்டே பண்ணிட்டு இருப்பாரு. நான் சொல்றது ஃபேக்ட். ஐ எம் காலிங் எ ஸ்பேட் எஸ் எ ஸ்பேட். விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்குங்கிறது நெகட்டிவ் போலரைசேஷன் வாக்கு தான். டாக்டர் ஐயாவுக்கு வாக்கு மாதிரி பாசிட்டிவ் போலரைசேஷன் வாக்கு அல்லன்னு நான் தெளிவா அடிச்சு சொல்றேன். அப்ப திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியில இருக்கணும்னு ஆசை, ஆனா ஆதவர்ஜுனாவுக்கு திமுக கூட்டணியில இருந்து விசிகாவை பிரிச்சுட்டு போகணும்னு ஆசையா? அதுதான் ஆதவர்ஜுனாவுக்கு நோக்கம். ஆனா திருமாவளவனுக்கு தன் குழந்தையை காப்பாற்றணும்னா திமுக கூட நின்றுதான் ஆகணும். அதே வேளையில நாளைக்கு திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட் விஜய சொல்றாருன்னா சகோதரர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அதிக இடங்கள்ல நின்று இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நானே சொல்லுவேன். அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் திருமாவளவன் அவர்கள் கேம் சேஞ்சரா? இது இப்சன் பட்ஸ் இருக்குல்ல, இதுல திருமாவளவன் சபார்டினேட் போர்ட்ஸா ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டா இருக்கிறதான் திருமாவளவனுக்கு நல்லது. 2024 சூர்யா ஹாஸ்பிட்டல் நாம் பேசும்போது அதை ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டா இருக்கனாலதான் இருந்தாதான் திருமாவளவன் வந்து அரசியல்ல சர்வைவ் ஆகி வெற்றி பெறா போக முடியும். அதே வேளையில மாறினார்னா இன்னொருத்தருக்கு சபார்டினேட்டா மாற வேண்டிய அவசியம் இல்லை. பல நிரூபிக்காத விஜய திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லதுக்கு ஆதவர்ஜுனா முயற்சி பண்ணலாமே. நான் என்னோட கருத்தா அன்னைக்கு சொன்னதான் சொல்றேன். அணி மாறினா மக்களை ஏத்துக்க மாட்டான். ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், இன்னைக்கு எம்எல்ஏ போஸ்ட். இதை தாண்டி நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தீங்கன்னா உங்களை சிஎம் ஆட்டு. அன்னைக்கு நான் டாக்டர் ஐயா பேர சொன்னேன், கன்ஷிராம் முலாயம் சிங் யாதவ் சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா உங்களை சொன்னாருன்னா அதை அவைல் பண்ண பாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பார்க்கும் பொழுது அதிமுக, திமுக, விஜய் 3 பேருமே திருமாவளவன் அவர்களை வந்து கேம் சேஞ்சரா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. விஜய் பாக்குறது பலம் நிரூபிக்காதவர், அது ஒண்ணு, அதுக்கு வேல்யூ இல்லை. எடப்பாடி பாக்குறது அவர் உண்மையிலே யார இது பண்ண போறாருங்கிறதுல தன்னோட ஆப்ஷன்ஸை உயர்த்ததுக்கு 26ல முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. விஜயை சொல்லும் போதே 26ல முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதே வேளையில கூட்டணி ஆட்சிங்கிறதுல ஆட்சியில பங்குறது கிடையாதுங்கிறத இவரு செல்லூர் ராஜை வச்சும் அவரு பொன்னையனை வச்சும் அவர் சொன்னாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவரும் தான் இறங்கிட்டேன்னு காட்டல. எடப்பாடியை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்றேன், அவருக்கு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணி போனா அவருக்கும் லாபம், ராமதாஸுக்கும் லாபம். வேல்முருகன் கூட கூட்டணி போனா வேல்முருகனுக்கு லாபம் கிடைக்கும். ஜெயங்கொண்டான்லயோ அரியலூர்லயோ வேல்முருகனை எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட்டா போட்டாருன்னா வேல்முருகன் வெற்றி பெறுவாரு. அவரு திமுகவிலே ஒண்ணுன்னு சொல்லும் போது இங்க 3-4 கேட்கலாம், அது 2வது விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமியால காங்கிரசுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலைமை நினைக்கிறீங்க? அது வன்னியர் கட்சியா, வன்னியர் பகுதியில் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. அவருக்கு வன்னியர் ஓட்டு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அப்படி ஆதவர்ஜுனா விஷயத்துக்கு வரலாம். ஆதவர்ஜுனா விசிகாவில இருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் கூட தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராக ஏதாவது அறிக்கை விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறார்ல. டிசம்பர் 9ஆம் தேதி பேசும்போது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னாரு. டிசம்பர் 10ஆம் தேதி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற முழக்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போங்கிறாரு. டிசம்பர் 11ஆம் தேதி வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற பதிவு போறாரு. அதை தொடர்ச்சியா டிசம்பர் 12-13 2 தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்து திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன காரணம்? அது அவர் விருப்பம், அவருக்கு பிறகு ஜனநாயக நாட்டில் அவருக்குள்ள கடமை, அவர் அதை பேசலாம், எந்த தப்புமே இல்லை. அவர் அதை பேசவே செய்யலாம், அதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அப்படின்னா ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவுடைய தலைவர் யாரு? விஜயா, திருமாவளவன்? என் தலைவர் கேட்டா ஐயா தாளிங்க நடார் என் தலைவர் நான் சொல்லிட்டு போயிருவேன். ஆதவர்ஜுனாவுக்கு தலைவருங்கிறது அவர் தான் சொல்லணும்.
நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவை கரைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த சூழல்ல அவர் 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் கூட விசிகாவோட மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் விசிகாவுடைய 30 மாவட்ட செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா கூட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா இது எதை காட்டுது அப்படின்னு சொல்ல முடியும்? இது எதை காட்டுதுன்னா, பக்கத்தை நிரப்பதுக்கு அச்சு ஊடகங்களுக்கும் வேற செய்தி இல்லாதனால காட்சி ஊடகங்களுக்கும் செய்திகள் பஞ்சம் இருக்குங்கிறத காட்டுது. இல்ல, இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் கூட 30 மாவட்ட செயலாளர்கள் தொடர்புல இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோ? அதாவது விசிகாவே ஆதவ் அர்ஜுனா கரைக்கு பார்க்கிறாரோ அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? விசிகாங்கிறது திருமாவளவனுக்கு செல்வாக்க மையமா கொண்டது. பாமகவுக்கு எதிராக உள்ள ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் தான். அந்த யூட்டிலிட்டி இருக்கிறது வரை திருமாவளவனுக்கு வெற்றி கிடைக்கும். 2009 அப்படிதான் வெற்றி பெற்றாரு. அதே வேளையில ஜெயலலிதா ரெட்டேலையும் அவரால் தோக்கடிக்க முடியல. 2019 அப்படிதான் வெற்றி பெற்றாரு. ரெட்டேலையும் பெரிய பாமக ஆனதுனால ரெட்டேலையும் தோக்கடிச்சிட்டாரு. 21 அப்படிதான் வெற்றி பெற்றாரு. 24 வெற்றி தான் அப்படிதான் பெற்றாரு. தொடர்ந்து 3 முறை அவர் வெற்றி பெற்றது ஒரு கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு. பாமகவுக்கு எதிரான வாக்குகளுக்கு ஐயா இளையபெருமாள்கிட்ட இருந்த வாக்குகள் இவர்கிட்ட வந்திருக்கு. அது அவர் என்டையர் வட தமிழகத்துக்குள்ள, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐயா இளையபெருமாள்கிட்ட இருந்ததை என்டையர் வட தமிழகத்துக்குள்ள அவர் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. அந்த யூட்டிலிட்டி தான் திருமாவளவனுக்கு இருக்குது. இதை தாண்டி அவர் பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல 11 எடுத்த மாதிரி ரிஸ்க அதிமுக கிட்ட எடுத்தாருன்னா 11 நடந்த பெரிய பாமகவால 11 நடந்த பின்னடைவு தான் அவருக்கு ஏற்படும். ஆதவ் அர்ஜுனா விசிகால வந்து நீக்கப்பட்ட பிறகு பிஜேபியில இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தில இருந்தும் அதிமுகவில இருந்தும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்ச்சியா அழைப்புகள் வந்துகிட்டே இருக்காமோ, எங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு. அது உண்மையா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னோட அனுமானம் இருக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளோட ஒரு நிர்வாகி இந்த அளவுக்கு மொத்த மீடியாவையும் தன் பக்கம் திருப்பி தன்னோட இஷ்யூவை வெளிக்கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்குது. பட் அந்த கெப்பாசிட்டியை காட்டக்கூடிய அவருக்கு அது நீர்க்குமிழி தான், ஊதி பறக்கோட பலூன் தான், வெத்து வேட்டு தான்ங்கிறத நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு களத்துல இருந்து வந்த எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அவர் மேல்மட்டத்துல அந்தரத்துல பந்தல் போடக்கூடிய இதுல களத்துல ரூட்ல இருந்து வந்த எனக்கு அந்த வாக்கு வந்து 1 year பரையர் போலரைசேஷன் தான். அந்த போலரைசேஷனுக்குள்ள அந்த நிற்கும்ங்கிறத சொல்லக்கூடிய அந்த கள அரசியல் தெரிஞ்ச அறிவும் ஆற்றலும் புலமையும் எனக்கு இருக்குது. ஆதவ் அர்ஜுனாவை பிஜேபியும் தமிழக வெற்றி கழகமும் எப்படி அழைக்கிறாங்களோ இதை தாண்டி அதிமுக அழைப்பு விடுக்குது இல்லையா? அப்ப தமிழ்நாட்டோட அடுத்த இளம் தலைவர்கள் உதயநிதி, அண்ணாமலை, விஜய்ங்கிற மாதிரி அதிமுக சார்பில் இருந்து ஒரு இளம் தலைவர் வேணுங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனாவை அதிமுக அழைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இட் இஸ் எடப்பாடிஸ் பிசினஸ் அண்ட் ஆதவ் அர்ஜுனாஸ் பிசினஸ், none of my business. ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் சேர்ந்தால் அடுத்த இளம் தலைவர் அவர்தானா? There are so many ifs and buts. It should be decided by EPS and Adhav Arjuna. I am nothing against Adhav Arjuna. ஏன் இப்படி சொல்றீங்க? அது அவங்க தானே முடிவு பண்ணணும். நான் என்ன பண்ணிட முடியும் இதுல? ஒரு அரசியல் விமர்சகரா கேக்குறேன். There are so many ifs and buts. ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த அரசியல் மூவ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதோ அங்க போகலாம். அவர் முடிவு. தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பரவலா பார்க்க தோணுது. போகலாம். இட் இஸ் ஹிஸ் விஜயும் அவரும் எடுக்க வேண்டிய முடிவு. இது இந்த 6 மாதத்திற்குள் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது அவங்க 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. How can I command that? அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. Taste Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை.